படம் அல்டிமேட்டு, வேற லெவலாக இருக்குது படம், எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஆண்ட்ரியா வந்து வேற லெவல் தலைவி ரோலு, அடுத்த நயன்தாரான்னு சொல்லலாம் அவங்கள, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. கவின் சார் சொல்லவே வேணாம், செம்மையாக நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய படம் நிறைய பண்ணணும் அவர், நிறைய ஆக்டிங் நிறைய பேர் கற்றுக்கணும் அவரை பார்த்து, புதுசாக வர்றவங்க. அது சொன்னால் கதையை ரிவீல் ஆகிடும், நீங்கள் பாருங்கள். நல்ல படம், அது நல்ல படம். ஒரு எப்படி சொல்கிறதே தெரியல, நல்ல படம், அவ்வளோதான், பார்த்தா தான் தெரியும். அல்டிமேட், வேற லெவல், செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் மொத்தமாக எப்படி இருக்குது எதுவுமே சொல்ல முடியாதுங்க, 10 out of 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பர் படம், நல்லா இருக்கு. ஆண்ட்ரியோட ஆக்டிங் ஆப்வியஸ்லி எப்போதும் போல சூப்பராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட, ஒரு மிடில் கிளாஸ் மேனோட பவர் என்ன பொலிட்டிக்கல் வைஸ் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இது ஜெனரேஷனும் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பார்க்குற அளவுக்கு. அப்படி இல்லை, இன்டெலிஜென்ஸ் மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த எப்போதும் போல இருக்க படம் அளவுக்கு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு, அன்பிரடிக்டபிளா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, படம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், நல்ல படமாக தான் இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் ஹீரோ ஒருத்தராக இருப்பார், கடைசியில் வேற ஒருத்தராக தான் ஹீரோவை மாறுவாங்க, அது நீங்கள் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கலாம். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை, இது நல்ல கூட்டம் இருந்ததா இப்போ தான் போகிறாரு, அதான் போயிட்டு. நல்லா இருக்கு. அந்த இது ஒரு இடத்துல வருது, செகண்ட் ஹாஃப்ல மாஸ்க் வச்சு தான் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாஸ்க் மூலமாக தான் செகண்ட் ஹாஃபே நவரும், அதனால தான் உங்களுக்கு நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதை நான் சொல்ல முடியாது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா. இல்லை, மாஸ்க் வச்சு தான் ஒரு இதுவே இருக்குது, நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் இதுவாகிடும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே தாராளமாக பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக நான் சொல்லி தான் தெரியும், படம் நல்லா இருக்குது. இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ரியாக்ஷனே பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கவின் சார் அவங்க டீமே வந்து படம் பார்த்துருக்காங்க, எங்களோட வந்து படம் பார்த்துருக்காங்க, செம்ம. இது இப்போ டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அங்கங்கே. இப்போ ஆக்சுவலாக டேரக்டர் புது டேரக்டர், நிறைய பேருக்கு டவுட் வரும், என்னடா புதுசாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இப்போ வந்து வெற்றிமாறன் சைன் போட்டுக்கனால அங்கங்கே இருக்கனால கொஞ்சம் கரெக்டாக படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா அது லேக் அடிக்கல, சூப்பராக தான் போயிடுது படம், நல்ல கான்செப்ட் தான். ஆண்ட்ரியா வில்லனிசம் தரமாக பண்ணி விட்டாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் அவங்க இதை ஸ்கூல் கட்டணும் சொல்லி அந்த சீனில் காட்டுவாங்க, சரி நல்லவங்க நினச்சி பார்த்தா போக வில்லனிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாங்க மாஸ்கா, ஆமா, ஆக்சுவலா நான் மாஸ்க்னு படம் இப்போ கவின் பண்ண படம் டிடெக்டிவ் ஏஜென்ட்டா இருப்பாரு. டிடெக்டிவ் ஏஜென்ட்னா சிபிசிஐடி ஆக்சுவலா எதுவுமே தெரியாம அந்த ஒர்க் பண்றதுதான் ஒர்க் இதுவாக்கும். நான் அந்த கான்செப்டா மாஸ்க் வச்சான்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா மாஸ்க் அது இல்ல. இங்க பண்றது ஐசெக் பண்றாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டை. அப்ப மாஸ்க் போட்டு பண்ணனால மாஸ்க் மாஸ்க் டைட்டில் வச்சிருக்கான்னு நினைச்சேன். புரியல. சூப்பர், ஆல்வேஸ் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நல்லா இருந்துச்சு. புரியல. சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் ப்ரோ. லேக் அடிக்கல, பாதி பாடலாம் லேக் அடிக்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுக்கு நல்லா சின்சியராக போயிடுச்சு, ஃப்ளோவாக தான் போயிடுச்சு. லேக் சுத்தமாக கிடையாது படத்தில். நல்லா இருந்துச்சு. கவின் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் டைரக்ஷன் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க, அதை எப்படி அரசியல்வாதிங்க இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே தான், நல்லா தான் ஆக்டிங். மியூசிக் நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு.
மிடில் கிளாஸில் அவங்க வீடு எப்படி கிளைமேக்ஸில் தான் அந்த இது சொல்கிறாங்க, எப்படி படத்தோட ஒன்லைன் என்னென்னா பிரேக்குக்கு ஆஃப்டர் தான் சொல்கிறாங்க. அந்த எப்படி அவங்க அந்த அவங்களோட அமௌண்ட்டு எப்படி இது பண்ணாங்க, கொள்ளடிச்சாங்க, அதை வந்து கிளைமேக்ஸில் தான் சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் வைஸ்லாம் சார் வேறு லெவல்ண்ணா. ஸ்டோரி வேறு லெவலு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்கண்ணா. யாருண்ணா? அவங்க அந்த ஷேடு சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சரியா இருக்குண்ணா. அவங்க ஸ்க்ரீன் பர்ஸ் வேறு லெவல்ண்ணா. ஆண்ட்ரியா மேமாக இருக்கட்டும், கவின் அண்ணன் வேறு லெவலு. அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆரம்பத்துலேருந்தே அவர் பார்த்துட்டு இருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் சூப்பராக இருக்காண்ணா. ப்ளஸ்ன்னு அதாண்ணா, மிடில் கிளாஸ்லேருந்து எல்லோரும் ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏஞ்சி நிற்கணும், தோண்டு போயிடக்கூடாதுன்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த அண்ணா வருவார், அந்த அண்ணா பேர் என்னன்னு தெரியல, அவர் சூப்பராக பண்ணிருக்காருண்ணா. மியூசிக் ஸ்கோர் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. படம் முடிகிற வரைக்கும் அவரோட ஸ்கோர் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சூப்பராக இருக்குண்ணா. சாங்ஸ் எல்லாம் பேசிக்காக ஸ்டார்டிங்லேயே சாங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. கடைசியில் சாங் வந்து கூஸ் பம்ப்ஸாக இருக்குண்ணா. அதான் நான் மெயின் மாஸ்க் அது எம்ஆர் ராதா அவங்க மாஸ்க் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்ற மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் மாஸ்க். ஆமாண்ணா, நல்லாயிருக்கும். அந்த மாஸ்க் போட்டு வில்லத்தனம் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இது காட்டில் அந்த மாஸ்க் தான் மெயினாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோல் வந்து மொத்தமாக ஒரு ஃபுல் பிளாக்னா வந்து காம்பேக்ட் மூவி. எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குண்ணா படம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கவிஞான மூவி, கவிஞான ஃபேனாக சொல்கிறேன், தேட்டரில் வந்து பாருங்கள் ப்ளீஸ். படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. மாஸ்க் வந்து சம்பந்தம் இல்லை, அது ஆனால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக நடிச்சிருக்காரு கவின், ஆண்ட்ரியா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவரோட கம்பேக் மூவியாக தான் இருக்கும். எம்ஆர் அதை கேரக்டர் கிடையாது, அவரோட ஃபேஸை மட்டும் மாஸ்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு. எந்த தேவையோ அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. பார்க்க ஓவராலாக நல்லா குட் ஃபிலிம் தான், நோ ப்ராப்ளம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கவின், ஆண்ட்ரியா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட அது ஓகே, பார்க்கும்போது தெரியும். நல்லா இருக்குது. 2 பேர் தான் நல்லா இருக்கு. 2 பேர் தான் நல்லா. ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்கு. முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், அந்த சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. அது படம் பார்த்து தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும், சொன்னால் நல்லா இருக்காது. அது சும்மா மாஸ்க் ஒரு முக்கியமான எலமெண்ட்டாக தான் இருக்கும். அது பார்க்கும்போது கன்வே ஆகும். ஆமாம், கரெக்டு. ஆக்சுவலாக எம்ஆர் ராதா வில்லன் தான், பட் அவர் வந்து நியாயமான ஒரு வில்லன். நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும். அதனால் மாஸ்க்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அதை மீன் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக. கரெக்டு. வில்லனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு நல்லது இருக்குது அப்படின்றதான் காட்டியிருக்காங்க. ஸோ அதான் அந்த மாஸ்க் மீன் பண்ணுறது. படம் மொத்தமாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம்.